வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. விடியற்காலை 4:50 மணி. சிலுசிலு என்று காற்று வீசிக் கொண்டிருந்தது. வைகாசி மாதம். நிறைந்த பௌர்ணமி நாள். முதல் மாதம் வீசிய அனல் காற்றுக்கும் சேர்த்து குளுமையை அள்ளி கொண்டு வந்து அங்கு நின்றிருந்தவர்களை நடுநடுங்க செய்தது காற்று. அங்கு நின்று கொண்டிருந்தவர்களில் மையமாக நின்றவன் கணேஷ். வாடகை வீடுகளில் தங்கி அவர்கள் தரும் தொல்லைகளை தாங்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து இந்த இடத்தை வாங்கியிருக்கிறான். இடத்தை வாங்கி 1 வருடம் முடிந்துவிட்டது. இப்போதுதான் வங்கியில் லோன் கிடைத்து இன்று வீட்டுக்கு பூமி பூஜை போடுகிறான். அதற்குத்தான் இங்கு கூடியிருக்கிறார்கள். சிட்டியை விட்டு 12 கிலோமீட்டர் தள்ளி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இடம் வாங்கியிருக்கிறான். இருந்தாலும் நன்கு வளர்ச்சி அடையக்கூடிய இடம்தான். இப்போதுதான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 3 வீடுகள் கட்டியிருந்தார்கள். கணேஷ், அவனது அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள் 2. அவன் இப்போது குடியிருக்கும் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் 2 மற்றும் மேஸ்திரி என மொத்தம் 9 பேர் இருந்தார்கள். கணேஷ் முதலில் கட்டும் வீடு மட்டுமல்லாமல் அவன் இத்தனை வருட உழைப்பையும் போட்டு கட்டப்போகும் அவன் கனவு இல்லமும் கூட என்பதால் பூஜைக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்தார்கள். எந்த தடங்களும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் கணேஷை கொஞ்சம் பதட்டப்பட வைத்தது. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு நின்றான். சிறிது நேரத்தில் பூமி பூஜையை இனிதாக முடித்துக்கொண்டு அனைவரும் சென்று விட்டார்கள். கணேஷ் மட்டும் அங்கு இருந்தான். அடுத்த நாளிலிருந்து தேய்பிறை ஆரம்பிப்பதால் அன்றே அஸ்திவாரம் தோண்டும் பணிகள் ஆரம்பிக்க வேண்டி இங்கே இருக்கிறான். மேஸ்திரி வீட்டுக்கு போய்விட்டு 7:45க்கு வந்து அஸ்திவாரம் தோண்டுவதற்கு அளவுகளை குறித்து கொடுத்தார். ஜேசிபி வண்டி வருவதற்கு தாமதமானதால் பக்கத்தில் வீடு கட்டியிருக்கும் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தான் கணேஷ். கட்டுமான பொருட்கள் வாங்குவது, பில்லர் எத்தனை அடிக்கு போட்டிருக்கிறார்கள் என்று அனைத்தும் வீடு சம்பந்தமாகவே அவர்களின் பேச்சு இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஜேசிபி வண்டி வந்ததும் அவரிடம் சொல்லிக்கொண்டு தன் நிலத்திற்கு வந்தான் கணேஷ். ஜேசிபி இயந்திரத்தில் அங்க அடையாளம் இடப்பட்டிருந்த இடங்களில் அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பித்தனர். பெரும்பாலான இடங்களில் பாறைகள் இருந்ததால் குழி தோண்டுவதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. முதலில் தோண்டிய குபேர மூலை முழுவதும் பாறையாக இருந்தது. அதை தோண்டி முடிப்பதற்குள் 1:30 மணி நேரம் முடிந்திருந்தது. அதன் பின் பாறை இல்லாததால் தோண்டுவது மிக எளிமையாக இருந்ததால் அடுத்து 3/4 மணி நேரத்தில் முக்கால்வாசி தோண்டி முடித்து விட்டனர். இன்னும் 10 நிமிடத்தில் வேலை முடிந்துவிடும் என்று இருக்கும் போதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. அக்னி மூலையில் தோண்டும் போது மண் மிகவும் இலகுவாக இருந்தது. 2வது பக்கெட் அள்ளும்போது மண்ணுடன் சில எலும்புகளும் வந்தது. முதலில் அதை பார்த்த ஜேசிபி டிரைவர் பயத்தில் கத்திவிட்டார். டிரைவரின் அலறல் சத்தத்தை கேட்டு வந்த கணேஷ் அங்கு எலும்புகள் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பக்கத்தில் போய் பார்த்தான். அங்கே ஒரு எலும்பு கூட்டின் தலை அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. கணேஷ் பயத்தில் பக்கத்தில் முன்பு பேசிக் கொண்டிருந்தவரை கூப்பிட்டு காட்டினான். வந்து பார்த்த அவர் போலீசுக்கு தகவல் சொல்லிவிடலாம் என்று சொல்லவும் கணேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்து நடந்ததை சொல்லிவிட்டு வைத்தான். கணேஷுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிய இடத்தில் எலும்புக்கூடு இருந்ததை நினைத்து மயக்கமே வந்துவிடும் போல இருந்தது. அடுத்த 1 மணி நேரம் அவன் வாழ்வே நரகமானது போல அவனுக்கு தோன்றியது. போலீஸ் வந்ததும் முதலில் இது யாருடைய இடம் என்று இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் கேட்டதும் கணேஷ் முன்வந்து என்னுடைய இடம் என்றான். இந்த இடத்தை நீ வாங்கி எவ்வளவு நாட்கள் ஆகிறது என்று கேட்டார் பிரகாஷ். சார், நான் இந்த இடத்தை வாங்கி 1 வருடம் ஆகிறது என்றவன் சத்தியமாக எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்றான். விட்டால் அழுது விடுவான் போல இருந்தது. அதை நீ சொல்ல வேண்டாம், நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் என்றவர் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து போவாயா என்று கேட்டார் பிரகாஷ். இல்ல சார், வாங்கினதிலிருந்து 2-3 தடவை தான் வந்திருக்கிறேன். அதுவும் கடைசி 10 நாட்களில் 2 தடவையும் அதற்கு முன்னால் 1 முறையும் வந்திருக்கிறேன் என்றான் கணேஷ். இடத்தை சுற்றியும் ஏன் வேலி போடவில்லை? இடம் வாங்குவதற்கே பெரும் பாடாக போய்விட்டது. இதில் வேலி எங்கே சார் போடுவது? இடத்தை வாங்கி போட்டுவிட்டால் போதுமா? அங்கே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று பார்ப்பதில்லையா? அப்புறம் இந்த மாதிரி இல்லீகல் வேலைகள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்றார் பிரகாஷ். அதற்குள் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டில் இருந்து வந்ததும் பிரகாஷ் அவர்களிடம் சென்றவர் சீஃப் விஷ்ணுவிடம் நடந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு ரிப்போர்ட்டை சீக்கிரமாக தருமாறு கேட்டுக்கொண்டார். அடுத்து அங்கிருக்கும் 2 வீட்டுக்காரர்களையும் அழைத்தவர் அவர்களிடம் விசாரிக்க ஆரம்பித்தார்.
நீங்கள் இங்கு குடி வந்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது என்று இருவரையும் பார்த்து கேட்டார் பிரகாஷ். 10 நாட்கள் தான் ஆகின்றது என்று இருவரும் ஒரு சேர சொன்னார்கள். இங்கு இதற்கு முன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கிறதா? இந்த கதையில அந்த கேரக்டர்ஸ் பேசுற கான்வர்சேஷன் எல்லாமே அ தூய்மையான தமிழ்ல குடுத்துருக்காங்க. அது வந்து கேட்டா நமக்கு வந்து ஏதோ ராஜா காலத்து கதை மாதிரி இருக்கும். பட் இப்ப வந்து இது பிரசன்ட்ல நடக்கிறது தான். ஸோ நான் இனிமே வந்து அவங்க கான்வர்சேஷன் எல்லாம் நார்மல் தமிழ்ல நம்ம பேசுற தமிழ்ல வந்து நான் படிக்கிறேன். இல்லைங்க சார். அப்படி எதுவும் நடக்கல என்று ஒருவர் சொல்ல, மற்றொருவரோ, சார் இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால, தண்ணி அடிக்கிறதுக்கு இங்க வர்றவங்க போதையில சண்டை போட்டுக்குவாங்க சார் என்றார். இப்ப இது நடக்குதா? என்றார் பிரகாஷ். 2 நாளைக்கு முன்னாடி கூட இங்க ஒரே சண்டை. அதுல ஒருத்தனுக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்டுச்சு என்றார். ஸ்டேஷனுக்கு எந்த ரிப்போர்ட்டுமே வரலையே என்று ஆச்சரியமாக கேட்டார் பிரகாஷ். எப்படி சார் ரிப்போர்ட் பண்ணுவாங்க? ரிப்போர்ட் பண்ணுனா எல்லாருமா சேர்ந்து மாட்டுவாங்க. அதனால அவங்களே சமாதானமா போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க என்று அலுத்து கொண்டார் சொன்னவர். அவர்கள் சொல்லி முடிக்கவும் விஷ்ணு வரவும் சரியாக இருந்தது. வந்தவர் பிரகாஷிடம், எங்க சார் பாதி எலும்ப சாப்பிட்டுட்டீங்களா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார். என்ன சொல்ற விஷ்ணு, விளையாடாம விஷயத்த சொல்லு என்று குழப்பத்துடன் விஷ்ணுவை பார்த்து கேட்டார் பிரகாஷ். ஆள் ஒருத்தன் இல்ல சார், 2 பேரு. 2 பேரோட எலும்பு கூடுலயும் பாதி பாதி தான் இருக்குது என்றார் விஷ்ணு. ஜேசிபி தோண்டுனதுல கலந்திருக்கலாம், எதுக்கும் இன்னும் தோண்டி பார்க்கலாம் என்றவர் ஜேசிபி ஓட்டுநரிடம் மேலும் அந்த இடத்தில் தோண்டச் சொன்னார் பிரகாஷ். அந்த இடம் முழுவதும் தோண்டியும் வேறு எலும்புகள் எதுவுமே கிடைக்கவில்லை. எலும்புக்கூட்டின் மீதி பாதி கிடைக்காததால் நொந்து போன பிரகாஷ் விஷ்ணுவிடம், இந்த கேஸ் ரொம்ப இழுக்கும் போல இருக்குதே என்றவர், போஸ்ட்மார்ட்டத்துல வேறு உபயோகமான தகவல் ஏதாவது கிடைச்சதா என்று கேட்டார். இப்போதைக்கு தெரிஞ்சதெல்லாம் செத்தது 2 பேர். அவங்க 2 பேரும் ஆண்கள். அதிலும் 25ல இருந்து 30 வயதுக்கு உட்பட்டவங்க. அவங்க இறந்து போய் 15ல இருந்து 20 நாளுக்கு உள்ளதான் இருக்கும். அதோட 2 பேர்ல ஒருத்தனுக்கு கால்ல ஆபரேஷன் செஞ்சு போல்ட் வச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சது என்று சொல்லி முடித்தார் விஷ்ணு. விஷ்ணு சொல்வதை சற்று தொலைவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு பயத்தில் வேர்த்து கொட்டியது. தேவையில்லாமல் நாம் இந்த விஷயத்தில் மாட்டிக்கொள்ளப் போகிறோமோ என்று பயந்தார். அந்த இருவர் யார்? அவர்களின் மீதி உடல் எங்கே? அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா? ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருந்தால் கொலையாளி யார்? அத்தியாயம் 2. எலும்புக்கூட்டின் காலில் போல்ட் வைத்திருப்பதை கேட்டதும் இந்த கேஸ்ல ஒரு லீடு கிடைச்சிடுச்சு என்று எண்ணினார் பிரகாஷ். எலும்புக்கூடுகளை ஃபாரன்சிக் லேபிற்கு அனுப்பிவிட்டு அந்த இடம் முழுவதையும் லாக் செய்து சீல் வைத்தவர், இந்த இடத்துல யாரும் நுழையக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார். ஸ்டேஷனுக்கு சென்ற பிரகாஷ் 20 நாட்களில் காணாமல் போனவர்களை பற்றி வந்த கம்ப்ளைண்டை எடுத்து வரச் சொன்னார். கம்ப்ளைண்ட் காப்பிகளை ஆராய்ந்தவர் ஏமாற்றத்துடன் முடிவைத்துவிட்டு பெருமூச்சு விட்டார். 25லிருந்து 30 வயதில் யாருமே காணாமல் போனதாக கம்ப்ளைண்ட் இல்லை. இருந்த ஒரு கதவும் அடைப்பட்டு விட்டது. இனி ஃபாரன்சிக் லேப் ரிசல்ட் வந்தால்தான் கேஸ் நகரும் என்று புலம்பிக் கொண்டே இருந்தார் பிரகாஷ். அதே நேரம் ஏசி பார் ஒன்றில் நண்பர்கள் 4 பேர் தண்ணி அடித்துக் கொண்டிருந்தார்கள். எங்கடா போனாங்க? ஒரு தகவலும் இல்ல. 20 நாளாச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி சொல்லாம எங்கேயுமே போனதில்லையே என்று ஒருவன் சொல்ல, மற்றொருவனோ, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்றவன், கம்முன்னு போலீஸுக்கு சொல்லிடலாமா என்று கேட்டான். வேற வேணையே வேணாம். எங்க அப்பன் குதிருக்குள்ளன்னு நாமளே மாட்டிக்க கூடாது என்று மற்றொருவன் சொன்னான். அவங்கள கண்டுபிடிக்க வேற என்னதான் வழி என்று கேட்டான் முதலில் பேசியவன். முடிஞ்ச வரைக்கும் நாமளே தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இல்லனா விட்டுட வேண்டியதுதான். ஏன்னா அவங்கள பத்தி கேள்வி கேட்கத்தான் யாருமே இல்லையே. அப்புறம் எதுக்கு நாம பயப்படணும் என்று மற்றொருவன் சொன்னான். இப்படி யாரோ 2 பேரை பத்தி பேசிக்கொண்டே ஃபுல்லாய் தண்ணி அடித்தவர்கள் மப்பில் பார் ஊழியர்களிடம் சண்டை போட ஆரம்பித்தனர். அவர்கள் அனைவரிலும் உயரமாக இருந்தவன் தர்ஷன். அவன்தான் அவர்கள் கேங்கின் தலைவன் போல இருந்தான். அவர்களில் ஒருவனான தினேஷ் தர்ஷனை பார்த்து, என்ன தல, உன்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறான், போடு தல அவன, இவனையெல்லாம் அடிக்காம விட்டா நம்ம கேங்குக்கே அவமானம் என்று சொல்லி அவனை உசுப்பேற்றி கொண்டே இருந்தான். மற்றொருவனோ, வேணாம் தர்ஷன், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதும், இப்ப இவனை அடிச்சு இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம் என்று சொன்னான். அவன் கண்ணன். அவன் கிடக்குறான் பயந்தாங்கொள்ளி பயல் என்றவன், அவன் சொன்னதை கேட்டா இதுக்கு பிறகு நண்டு சிண்டுலாம் நம்மளை ஏறி மிதிக்கும், அப்புறம் ஒரு பயலும் நம்மள மதிக்க மாட்டான் என்றான் வினோத். வினோத் சொல்லிக் கூட முடிக்கவில்லை. பளார் என்று சத்தம் கேட்டது. தர்ஷன் பார் ஊழியர் ஒருவரை அறைந்து விட்டான். எப்படியாவது இந்த சிக்கலை பெரிதுபட்டு விடாமல் இருக்க முயற்சி செய்த கண்ணன் பார் ஊழியரை தர்ஷன் அடித்ததும் அந்த இடத்தை விட்டு நைஸாக நழுவினான்.
பார் ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நண்பர்கள் மூவரையும் நைய புடைத்து விட்டார்கள். அதோடு விடாமல் போலீசிலும் பார் நிர்வாகம் கம்ப்ளைண்ட் செய்து விட்டது. நாங்கள் தான் கெத்து என்று தர்ஷனை உசுப்பேற்றியவர்கள் ஒரு மூலையில் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள். போச்சு, மொத்த மனமும் போச்சு. இனி எப்படி நம்ம ஏரியாவுக்குள்ள போறது என்று புலம்பிக் கொண்டே இருந்தான் தினேஷ். அவனை தர்ஷன் முறைத்து பார்த்ததும் அடங்கி போனான். இப்போது தர்ஷனின் மனதில் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே என்ற எண்ணம் மேலோங்கியது. கண்ணன் முன்பே எச்சரித்தான். அவன் பேச்சை கேட்காமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறாகிவிட்டது என்று வருந்தி கொண்டிருந்தான். மேலும் இனி இவர்கள் பேச்சை கேட்கவே கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டான். ஆனால் இப்போது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்புவது? கணேஷ் வீட்டில் சோகமாக அமர்ந்திருந்தான். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே தடங்கள் வந்துவிட்டது. தடங்கள் மட்டுமா, புது பிரச்சனையையும் கொண்டு வந்திருக்கிறது. கடந்த 1 வருடமாக அவனுக்கு நேரமே சரியில்லை. எந்த வேலையை எடுத்தாலும் பிரச்சனையில் தான் முடிகிறது. 1 வருடத்திற்கு முன் அவன் தங்கை இறந்ததிலிருந்து இவன் கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. தங்கை ஒருவனை காதலிக்கிறாள் என்று தெரிந்ததும் யாரை காதலிக்கிறாள் என்று கூட கேட்காமல் இவர்கள் வேறு பக்கம் மனம் பேசி முடித்து நிச்சயதார்த்தம் வைத்திருந்த நாள்தான் அவள் தற்கொலை செய்து கொண்டாள். அவள் தற்கொலை செய்து கொண்ட பின்பு அவள் காதலித்தவனுக்கே கல்யாணம் செய்து கொடுத்திருக்கலாமோ என்று அழுது புலம்பினார்கள். எல்லாம் முடிந்த பின் புலம்பி என்ன பிரயோஜனம்? திரும்பி வரவா போகிறாள்? அதன் பின் கணேஷின் குடும்பத்திற்கெல்லாம் இறங்கு முகமாகவே அமைந்தது. மகளின் ஆவிதான் தங்களை பழிவாங்குகிறது என்று கணேஷின் அம்மா புலம்பினாள். அதற்காக பரிகார பூஜையும் செய்துவிட்டு வந்தாள். ஆனால் இப்போது வீடு கட்டுவதில் தடங்கல். அதோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். நடந்த அனைத்தும் கணேஷின் கண்முன் வந்து போனது. செய்த பாவத்திற்கு இன்னும் என்னென்ன அனுபவிக்கப் போகிறோமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். போலீஸ் ஸ்டேஷன் முன்பு ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து 3 பேரை இறங்கி தள்ளி கொண்டு வந்தார் கான்ஸ்டபிள் மாரிமுத்து. 20 வருடமாக இந்த வேலையில் இருக்கிறார். மிகவும் நேர்மையானவர். ஜீப்பில் இருந்து ஆட்களை அழைத்து கொண்டு வந்ததும் இருக்கிற பிரச்சனையில் இதுவேறு புது தலைவலி என்று கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார் பிரகாஷ். போஸ்டிங் வாங்கி இந்த 3 வருடத்தில் இந்த மாதிரி எந்த தடயமும் இல்லாத கேஸை அவர் டீல் செய்ததே இல்லை. மாரிமுத்து அந்த 3 பேரையும் பிரகாஷ் முன்பு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு பாரில் பேரரை அடித்தது, தகராறு செய்தது என்று சொன்னார் பிரகாஷிடம். அப்போதுதான் அவர்கள் மூவரையும் நன்றாக பார்த்த பிரகாஷுக்கு அவர்களை எங்கேயோ பார்த்தது போல இருந்தது. அதே முகபாவனையில் அந்த 3 பேரும் இருந்தார்கள். அவர்களுக்கும் இவரை தெரிந்திருக்கிறது. எங்கு பார்த்திருக்கிறோம் என்று பிரகாஷ் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவர் டேபிளில் இருந்த போன் மணி அடித்தது. எடுத்து பேசிய பிரகாஷ் முகம் வெகுவாக மாறியது. பேசி முடித்துவிட்டு போனை வைத்தவர் மாரிமுத்துவை பார்த்து, 3 பேரையும் 1 மணி நேரம் உள்ள வச்சுட்டு அவங்க அட்ரஸ வாங்கிக்கிட்டு வான் செஞ்சு அனுப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு ஸ்டேஷனை விட்டு சென்றார். வெளியே போன பிரகாஷ் திரும்பவும் வந்து மாரிமுத்திடம் ஒரு இடத்த சொல்லி அங்க ஏதோ பிணம் கிடப்பதாக போன் வந்துச்சு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவர் விஷ்ணுவுக்கு போன் செய்து ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு சென்றான். பிரகாஷ் ஸ்பாட்டுக்கு சென்றதும் அங்கிருந்த ஆள் ஒரு புதர் பக்கம் கை காட்டி அங்குதான் பிணம் கிடக்கிறது என்று சொன்னான். அங்கு சென்று பார்க்கும்போது ஒரு மூட்டை இரத்த கரையுடன் கிடந்தது. பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு வீச்சம் அடித்தது. மூக்கில் கைக்குட்டையை கட்டி கொண்டவன் அந்த மூட்டையை வெளியே எடுக்கச் சொன்னான். அங்கிருந்த ஒருவன் மூட்டையை கம்பியால் மாட்டி வெளியே இழுத்தான். மூட்டையை பிரித்ததும் உள்ளிருந்து மனித உடல்கள் துண்டு துண்டாக வந்து விழுந்தது. அத்தியாயம் 3. மூட்டையிலிருந்து வந்து விழுந்த மனித உடல் துண்டுகளை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் சில அடிகள் பின்னோக்கி சென்றார்கள். முன்னோக்கி சென்ற பிரகாஷ் உடல் துண்டுகளை ஒரு குச்சியை எடுத்து கிளறி பார்த்தான். ஒரு மனித உடலுக்கு உரிய அனைத்து பாகங்களும் இருந்தது, தலையை தவிர. உடல் உறுப்புகள் எறும்பால் அரிக்கப்பட்டு கிடந்தது. சதைகள் ஆங்காங்கு துணுக்குகளாகவே ஒட்டி கொண்டிருந்தது. அங்கிருந்து எழுந்து வந்த பிரகாஷ் புதரின் சுற்றிலும் கிரைம் சீனை தேடினான். அதற்கான அடையாளமே அங்கு இல்லை. கொலையை வேறெங்கோ செய்துவிட்டு அங்கேயே உடலை துண்டுகளாக வெட்டி இங்கு கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் என்பது பிரகாஷுக்கு தெளிவாக தெரிந்தது. அடுத்து அங்கு இருப்பவர்களிடம் விசாரிக்கலாம் என்று பிரகாஷ் ஒருவரை நெருங்கிய நேரம் அங்கு ஃபாரன்சிக் யூனிட் வந்ததும் அங்கு சென்று விஷ்ணுவிடம் பேசிவிட்டு வந்தான். ஸ்டேஷனுக்கு போன் செஞ்சு சொன்னது யார் என்று கேட்டார் பிரகாஷ். நான் தான் முதல்ல பார்த்து தகவல் சொன்னேன் சார் என்று ஒரு இளைஞன் முன்னே வந்தான். உன் பேர் என்ன? இது உன்னோட இடமா என்று கேட்டார் பிரகாஷ். என் பேர் சித்தார்த். இது என்னோட நிலமில்ல சார், இது பார்த்திபன் ஐயாவோட இடம் என்று சொன்னான் அந்த இளைஞன். பார்த்திபன் இங்க இருக்கிறாரா? இருந்தா கூட்டிக்கிட்டு வா என்று சொன்னான் பிரகாஷ். சார், அவருக்கு உடம்பு சரியில்லாம 1 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறாரு. ஊருக்குள்ள நடக்கிற நல்லது கெட்டதுக்கு கூட அவர் வீட்டை விட்டு வெளியில வர்றதே இல்ல என்று சொன்னான் சித்தார்த். அவருக்கு மகன் மகள் யாராவது இருக்காங்களா?
இருந்தா அவங்கள யார்கிட்டயாவது இத பத்தி கேட்டா தெரியும் என்று கேட்டான் பிரகாஷ். அவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான். காடு தோட்டத்த அவரோட மகன் மனோஜ்குமார் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டா தெரியும் என்று சொன்னான் சித்தார்த். மனோஜ் வீடு எங்க இருக்கு? என் கூட வந்து வீட்ட காட்டு என்றவர், வீடு எவ்வளவு தூரம் இருக்கும் என்று கேட்டார். இங்கதான் பக்கத்துல. பைக்ல போனா 1/2 கிலோமீட்டர், ஜீப்ல போனா 2 கிலோமீட்டர் போகணும் சார் என்றான். உன்கிட்ட டூ வீலர் இருக்கா என்று கேட்டார் பிரகாஷ். இருக்கு, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் என்று சொன்னவன் அங்கிருந்து சற்று தொலைவு சென்று ஒரு ஹோண்டா ஷைன் வண்டியை எடுத்து வந்தான். அவன் வண்டியில் பிரகாஷ் ஏறியதும் ஒரு ஒற்றையடி பாதையில் வண்டியை செலுத்திச் சென்றான். தடத்தை பார்த்த பிரகாஷுக்கு பயமாக இருந்தது. கையளவே தடம் இருந்தது. அந்த தடமும் இருபுறமும் வயலுக்கு மத்தியில் உயரமாக இருந்தது. வண்டி போகும்போது டயர் சற்று சறுக்கினாலும் கீழே விழ வேண்டியதுதான். ஆனால் சித்தார்த் அதில் அசால்ட்டாக சென்றான். இந்த தடம் உனக்கு ரொம்ப பழக்கமானதா என்று கேட்டான் பிரகாஷ். எதுக்கு சார் கேக்குறீங்க என்று கேட்டவன், ஓ, வேகமா போறேன்னு கேக்குறீங்களா? ஆமா சார், இந்த தடத்துல தினமும் போவேன், அதனாலதான் இந்த வேகம் என்று சொன்னான் சித்தார்த். சித்தார்த் சொல்லி முடிக்கவும் மனோஜின் வீடு வரவும் சரியாக இருந்தது. வந்ததும் வண்டியை வீட்டு முன் கொண்டு போய் நிறுத்தினான் சித்தார்த். வீடு பெரிதாக இருந்தது. மனோஜ வெளியில வர சொல்லு என்று சித்தார்த்திடம் சொல்லிவிட்டு வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே சென்றார் பிரகாஷ். பிரகாஷ் பாதி தூரம் போயிருப்பார். அதற்குள் வீட்டுக்குள் போய்விட்டு திரும்பி வந்த சித்தார்த் அவரிடம், மனோஜ் காலையிலேயே டவுனுக்கு போனவன் இன்னும் வரவே இல்லையா என்று சொன்னான். சரி, போகலாம் என்று திரும்பியவரின் கால் ஒரு மண் மேட்டில் தடுக்க நிலை தடுமாறி விழப்போனவரை சமாளித்துக் கொண்டார் பிரகாஷ். சரியாக அதே சமயம் அவரின் போன் அடிக்கவும் எடுத்து பேசியவர், இதோ உடனே வரேன் என்று சொல்லி போனை வைத்துவிட்டு சித்தார்த்திடம், சீக்கிரம் போகலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக வண்டியை நோக்கி சென்றார். அடுத்த 4 நிமிடத்தில் விஷ்ணு முன் பரபரப்பாக நின்றிருந்தார் பிரகாஷ். சொல்லுங்க, முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரம் வாங்கன்னு போன்ல சொன்னீங்களே, அது என்ன விஷயம் என்று கேட்டார் பிரகாஷ். காலையில ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்காக தோண்டும் போது 2 எலும்பு கூடுகள் பாதி பாதியா கிடைச்சுச்சுல்ல, அந்த எலும்பு கூட்டோட மீதி பாதி உடல் தான் இது என்றார் விஷ்ணு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பிரகாஷ், இது யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது தடயம் கிடைச்சுதா என்று கேட்டார். அத சொல்றதுக்கு தான் உங்களை அவசரமா வர சொன்னேன் என்றவர், காலையில கிடைச்ச எலும்புக்கூட்டுல இருந்து கிடைச்ச கால் எலும்புக்கு பதில் வச்சிருந்த பிளேட்டுல சீரியல் நம்பரே இல்ல. அந்த பகுதி வெட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த வெட்டப்பட்ட பிளேட்டோட மீதி பகுதி இந்த உடல் துண்டுகள்ல கிடைச்சிருக்குது. அத வச்சு எந்த ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் செஞ்சிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் என்றவர், இது போல பிளேட்டை வச்சு ஆபரேஷன் செய்யறதெல்லாம் பெரிய பெரிய ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்ல தான் செஞ்சிருப்பாங்க என்று சொன்னார் விஷ்ணு. வேற ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கா என்று கேட்டார் பிரகாஷ். இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்குது. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்னு எனக்கு தெரியாது என்று சொன்னவர், இவங்களோட உடம்புல இருக்கிற சதை துணுக்குகள்ல இண்டஸ்ட்ரியல் கம்பெனிகள்ல பயன்படுத்துற கெமிக்கல் மெல்லிசா படிஞ்சிருக்கு என்று சொன்னார் விஷ்ணு. இதுக்கு இவங்க இண்டஸ்ட்ரியல் கம்பெனிகள்ல வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்கங்கிறது தானே அர்த்தம் என்று கேட்டார் பிரகாஷ். சரியா சொன்னீங்க. ஆனா இங்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதுல தேடி அலையறத விட ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் மூலமா கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ஈஸியானது என்று சொன்னார் விஷ்ணு. சரி, நீங்க பாடியை ஜிஹெச்சுக்கு எடுத்துக்கிட்டு போய் மற்ற ஃபார்மாலிட்டிஸ முடிச்சிருங்க. நான் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் பிரகாஷ். சிட்டிக்கு உள்ளும் வெளியிலும் பெரிய ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தால் 6 இருந்தது. அதில் முதல் 3 ஹாஸ்பிட்டல்களில் பார்த்து விட்டார். ஆனால் அந்த பிளேட் அங்கு பொருத்தப்படவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதை பார்த்து முடிக்கவே இரவு 10 மணி ஆகியிருந்தது. அடுத்த 4வது ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் போது இரவு 10:45 மணி. அந்த ஹாஸ்பிட்டலில் சீஃப் இல்லை. எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் அவர் வரவேண்டும் என்று சொன்னதால் அந்த பிளேட்டை ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு அங்கேயே கொடுத்துவிட்டு சீஃப் வந்ததும் காட்டி யாருக்கு இது பொருத்தப்பட்டது என்று தெரிந்ததும் போன் செய்ய சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்றார். அடுத்த நாள் காலை 9 மணி. பிரகாஷின் போன் மணி அடித்தது. எடுத்து பேசியவர் அதிர்ச்சி அடைந்தார். அத்தியாயம் 4. காலையில் போனில் வந்த தகவலை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தார் பிரகாஷ். அந்த பிளேட் சேகர் என்பவருக்கு பொருத்தப்பட்டுள்ளது. அவரின் இருப்பிடம் என்று ஒரு கம்பெனியின் முகவரியை கொடுத்திருந்தார்கள். அது மனோஜ் டெக்ஸ்டைல் ப்ராசஸ் என்று சொன்னார்கள். அந்த கம்பெனியின் ஓனர் மனோஜ்குமார் வீட்டிற்கு தான் நேற்று போய் வந்தோம் என்பது தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்தார் பிரகாஷ். ஹாஸ்பிட்டலில் கம்பெனியின் போன் நம்பரை வாங்கி கால் செய்தார் பிரகாஷ். போனில் மேலாளர் பேசினார். அவரிடம் மேனேஜர் எப்ப வருவார் என்று கேட்டதற்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல, அதாவது சரியா 10 நிமிஷத்துல வந்துருவாரு. அப்போ நீங்க இங்க இருந்தா நல்லா இருக்கும் என்று சொன்னார். அடுத்த 15 நிமிடத்தில் பிரகாஷ் மனோஜ் டெக்ஸ்டைல்ஸ் ப்ராசஸ் கம்பெனியில் இருந்தார்.
பிரகாஷ் மேலாளர் வந்து வரவேற்று மேனேஜின் அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு நடுத்தர வயது ஆணை எதிர்பார்த்த பிரகாஷுக்கு ஒரு இளம் வாலிபனை பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் நிறைய ஆச்சரியமாகவும் இருந்தது. வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க என்று இயல்பாக கேட்டான் மனோஜ். ஒரு கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன் என்றார் பிரகாஷ். எந்த கேஸ் விஷயம் என்று கேட்டான் மனோஜ். குறிப்பிட்ட அந்த ஊரின் பெயரை சொன்ன பிரகாஷ், அங்கு ஒரு இடத்தில் வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டும் போது 2 எலும்புக்கூடுகள் கிடைத்தது. அந்த கேஸ் விஷயமாகத்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று சொன்னார். அந்த ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல எலும்புக்கூடு கிடைச்சதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இதுல என்ன பார்க்க வர வேண்டிய அவசியம் எதனால வந்துச்சு என்று கேட்டான் மனோஜ். அவசியம் இல்லாம காவல்துறை எந்த ஒரு இடத்துக்கும் விசாரணைக்கு போகாது என்றவர், அந்த இடத்துல கிடைச்ச எலும்புக்கூடுகளோட பாதி உடல் பகுதி உங்களுக்கு சொந்தமான இடத்துல கிடைச்சிருக்குது. அதோட அந்த எலும்புக்கூட்டுக்கு சொந்தக்காரன் உங்களோட கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன். இந்த விளக்கம் போதும் தானே? இனிமே நான் உங்களை விசாரணை செய்யலாம் இல்லையா என்று கேட்டார் பிரகாஷ். பிரகாஷ் சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியை முகத்தில் காட்டிய மனோஜ், என்ன சொல்றீங்க? என் கம்பெனில வேலை பார்த்த ஒருத்தனோட எலும்புக்கூடு கிடைச்சுச்சா? அதுவும் என்னோட இடத்துல இருந்து கிடைச்சுச்சா என்று கேட்டான். மேலும், ஒருத்தனோட எலும்பு கூட்ட வச்சுக்கிட்டு அவன் என் கம்பெனில தான் வேலை செஞ்சான்னு எப்படி சொல்றீங்க என்றும் கேட்டான் மனோஜ். எலும்பு கூட்ட வச்செல்லாம் சொல்ல முடியாதுதான். ஆனா அந்த எலும்பு கூட்டுல இருந்த ஸ்டீல் பிளேட்டை வச்சு அது எந்த ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் செஞ்சு வச்சது, யாருக்கு வச்சது, யார் அந்த நபரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு வந்ததுன்னு எல்லாம் தாராளமா சொல்ல முடியும் என்று சொன்னார் பிரகாஷ். சரிங்க இன்ஸ்பெக்டர், இறந்து போனது யாரு? அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் மனோஜ். இறந்தவனோட பேரு சேகர். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கால்ல ஆபரேஷன் செஞ்சிருக்கீங்க. அவன் தான் இப்ப இறந்திருக்கிறான் என்று சொன்னார் பிரகாஷ். எப்போ அவன் இறந்தான் என்றான் மனோஜ். அவன் இறந்து 20 நாட்கள் ஆயிடுச்சு என்றார் பிரகாஷ். 20 நாளா என்று கேட்டு சிரித்த மனோஜ், சேகர் இந்த கம்பெனியில இருந்து வேலையை விட்டு நின்னு 1 வருஷம் ஆக போகுது என்று சொன்னவன், 1 வருஷத்துக்கு முன்னாடி என் கம்பெனியில இருந்து நின்னவன் இறந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்று கேட்டான். அது எப்படி முடியும்? 1 வருஷத்துக்கு முன்னாடி தானே உங்க கம்பெனி சார்பில் அவனுக்கு ஆபரேஷன் செஞ்சிருக்கிறீங்க. அப்படி இருக்க அவன் எப்படி வேலையை விட்டு போய் 1 வருஷம் ஆயிருக்கும் என்று கேட்டார் பிரகாஷ். உண்மைதான், எங்க கம்பெனி சார்பில் தான் அவனுக்கு ஆபரேஷன் செஞ்சோம். அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா அவன் வெளியில போய் குடிச்சிட்டு தேவையில்லாம வண்டியில போய் கீழே விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டதுனால அவனுக்கு ஆபரேஷன் செஞ்சதோட அவனை வேலையை விட்டே தூக்கிட்டோம் என்று சொன்னான் பிரகாஷ். மனோஜ் அப்படி சொன்னதும் பக்கத்தில் இருந்த மேலாளரை பார்த்தார் பிரகாஷ். மேலாளரும், உண்மைதான் இன்ஸ்பெக்டர், அவன் வேலையை விட்டு நின்னு 1 வருஷம் ஆக போகுது என்று சொன்னார். சரி, அவன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டு போனதாகவே இருக்கட்டும். ஆனா அவனோட உடம்போட பாகங்கள் எப்படி உங்களோட தோட்டத்து புதர்ல கிடைச்சிச்சு என்று கேட்டார் பிரகாஷ். அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர், அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் கம்பெனின்னு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தோட்டத்தை கவனிக்கலாம் நேரம் இல்ல. அதோட கிணத்துல தண்ணியும் குறைஞ்சிட்டதுனால தோட்டத்துல விவசாயம் செஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நானே தோட்டத்துக்கு மாசத்துக்கு 1 நாளோ 2 நாளோ தான் போறேன். எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் மனோஜ். சரி, அவனோட போட்டோ மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க என்று கேட்டார் பிரகாஷ். இங்க வேலை செய்யறவங்க கிட்ட கடந்த 6 மாசமா தான் ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வாங்கவே இல்ல. எதுக்கும் ஃபைல்ல பார்த்துட்டு இருந்தா எடுத்துக்கிட்டு வர சொல்றேன் என்று சொன்னான் மனோஜ். இன்ஸ்பெக்டரிடம் சொல்லிவிட்டு மனோஜ் மேலாளரை பார்க்க அவர் பக்கத்தில் இருந்த அறைக்குள் சென்றார். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்த மேலாளர் ஒரு புகைப்படத்தை பிரகாஷிடம் கொடுத்துவிட்டு, அவனோட அட்ரஸ் எதுவும் இல்ல சார், இந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் இருக்குது. அதுவும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக எடுத்த போட்டோ இது என்று சொன்னார். அந்த புகைப்படத்தை வாங்கி ஒரு மாதிரி பார்த்தவர், சரி ஓகே, நான் இப்போதைக்கு கிளம்புறேன். மறுபடியும் ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களை வந்து கண்டிப்பா பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அங்கிருந்து காவல் நிலையம் செல்லும் வழியெல்லாம் யோசித்தும் பிரகாஷுக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை. காவல் நிலையத்திற்குள் நுழைந்த பிரகாஷ் நேராக கான்ஸ்டபிள் மாரிமுத்துவிடம் சென்று சேகரின் புகைப்படத்தை காட்டினார். இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறோம், எங்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்று கேட்டார். மாரிமுத்து சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தார். பின் பிரகாஷிடம், ஞாபகம் வந்துருச்சு சார் என்று சொன்னார். எங்க எங்க எப்ப பார்த்தோம் என்று கேட்டார் பிரகாஷ். அது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கிண்டல் செஞ்சதா கைது பண்ணணும். ஆனா அந்த பொண்ணு தன்னை இவன் கிண்டல் செய்யலன்னு கிண்டல் செஞ்சதா வேற ஒருத்தனோட பெயரை சொல்லுச்சு. ஆனா இவன் நான் தான் கிண்டல் பண்ணேன்னு தானா முன் வந்து சரண்டானா. பின்னாடி அவனை எச்சரிக்கை பண்ணி 1 நாள் மட்டும் ஸ்டேஷன்ல வச்சு அனுப்பணும் என்று சொன்னார் மாரிமுத்து. அந்த பொண்ணோட சொந்தக்காரன் யாராவது இவனை கொலை செஞ்சிருக்கலாம் என்று யோசித்தவர், அந்த பொண்ணோட கேஸ் ஃபைல் எடுத்து வாங்க,
என்று மாரிமுத்துவிடம் சொன்னார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே போன் மணி அடித்தது. எடுத்து பேசியவரின் முகம் இருண்டு போனது. போனை வைத்துவிட்டு மாரிமுத்துவிடம், அந்த ஃபைல அப்புறமா பாத்துக்கலாம். அன்னைக்கு ஒரு எலும்பு கூடு கிடைச்சிச்சு. அதுக்கு பக்கத்திலேயே இன்னைக்கு ஒரு பொணம் கிடைச்சிருக்குதான். நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினார். பிரகாஷ் காவல் நிலையத்தின் வாசல் படி கூட தாண்டி இருக்க மாட்டார். மறுபடியும் போன் அடித்தது. திரும்ப வந்து போனை எடுத்து பேசியவர், என்ன என்ன சொல்றீங்க என்று மேலும் அதிர்ச்சி அடைந்தார். பிரகாஷ் அதிர்ச்சியுடன் போன் ரிசீவரை வைக்கவும் சப் இன்ஸ்பெக்டர் நவீன் வந்தான். நவீனை அழைத்து இடத்தை சொல்லி, அங்கு ரத்த கரையுடன் ஒரு பேக் இருக்கு என்று போன் வந்துச்சு. அதுல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா, எனக்கு போன் பண்ணு என்று சொல்லிவிட்டு அவர் ஜீப்பில் ஏறி சென்றார். அத்தியாயம் 5. பிரகாஷ் நவீனிடம் சொல்லிவிட்டு வேகமாக ஜீப்பில் ஏறி சென்றவர் நேராக கொலை நடந்த இடத்துக்கு சென்றார். அங்கு பாடியை சுற்றி கூட்டமாக ஆட்கள் நின்று கொண்டிருக்க அவர்கள் அனைவரையும் அதட்டி சற்று தள்ளி நிற்க வைத்துவிட்டு பாடியை நோக்கி சென்றார். அங்கே ஒரு இளைஞன் உடல் முழுவதும் கத்தியால் குத்தப்பட்டு பிணமாக கிடந்தான். அவனது முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்தது. கொலை செய்தவன் இவன் மீது மிருகத்தனமாக தாக்கி இருக்கிறான். உடலில் கத்தி இறங்காத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கொலைகாரனின் மனநிலை அந்த உடல் இருந்த நிலையில் பிரதிபலித்தது. இறந்து கிடக்கும் இளைஞனின் உடை முழுவதும் துழாவி பார்த்தும் உருப்படியான தடயமோ அடையாள அட்டையோ எதுவுமே கிடைக்கவில்லை. உடல் கிடக்கும் இடத்தை சுற்றிலும் சுற்றி பார்த்த பிரகாஷ் அந்த இடத்தை சுற்றிலும் எங்கும் சண்டை வந்ததற்கான அறிகுறிகளோ அங்கு ரத்தம் சிதறி கிடக்கும் அடையாளமோ எதுவுமே அவருக்கு கிடைக்கவில்லை. எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அதனால் விரக்தியடைந்த பிரகாஷ் டிபார்ட்மெண்டிற்கு போன் செய்து, மோப்பனாய அனுப்புங்க என்று சொன்னார். மூப்பனாய் வரும் வரை அங்கு இருப்பவர்களிடம் விசாரணை முடித்து விடலாம் என்று எண்ணிய பிரகாஷ் அங்கிருந்தவர்களை பார்த்து, பாடிய முதல்ல யாரு பார்த்தது என்று கேட்டார். கூட்டத்திலிருந்து முன்னே வந்த ஒருவர், நான் தாயா முதல்ல பார்த்தேன் என்று சொன்னார். நீதான் பாத்தியா? உன்னோட பேர் என்ன என்று கேட்டார் பிரகாஷ். என்னோட பேரு காத்தமுத்துங்க. காலை நேரத்துல இங்க பிணம் கிடக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு என்று கேட்டார். ஐயா, நான் பழைய இரும்பு பொருட்கள், சரக்கு பாட்டில்கள், காகிதங்கள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு போய் பழைய இரும்பு கடையில விக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. அப்படி இங்கு பாட்டில் ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்துதான் வந்தேன். அப்பதான் இங்க பிணம் இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொன்னேன் என்று சொன்னார் காத்தமுத்து. பாட்டில்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன்னா இங்க அடிக்கடி யாராவது வந்து சரக்கு அடிச்சுட்டு போவாங்களா என்று கேட்டார் பிரகாஷ். அங்கு சற்று தொலைவில் தெரிந்த ஒரு வீட்டை காட்டி, அந்த வீட்டுல தான்யா நான் குடியிருக்கிறேன். நேத்திக்கு ராத்திரி இந்த இடத்துல ஒரு கார் வந்து 10 நிமிஷம் நின்னுட்டு போச்சு. ஊருக்கு ஒதுக்குப்புறமான இந்த இடம் இருக்கிறதுனால தண்ணி அடிக்கிறதுக்காக யாராவது வந்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். அதனால காலையில எழுந்ததும் பாட்டில் எங்கேயாவது கிடைக்கும்னு எடுத்துக்கிட்டு வரலான்னு தான் இங்க வந்தேன் என்று சொன்னார் காத்தமுத்து. எந்த பக்கம் கார் நின்னுச்சு என்று கேட்டார் பிரகாஷ். அதோ அந்த பக்கம், கொஞ்சம் தொலைவுல தான் ஐயா கார் நின்னுச்சு என்று மேற்கு புறம் கை காட்டினார் காத்தமுத்து. காத்தமுத்து காட்டிய பக்கம் சென்று பொறுமையாக கீழே ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்த்து கொண்டே சென்றார் பிரகாஷ். சற்று தொலைவு சென்றதும் ஒரு காரின் டயர் மார்க் தெரிந்தது. அந்த இடத்தை சுற்றிலும் தேடி பார்த்தவரின் கண்களில் ஒன்று தட்டுப்பட்டது. கீழே குனிந்து அதை எடுத்தார் பிரகாஷ். அது ஒரு ஓட்டுநர் உரிமம். அந்த ஓட்டுநர் உரிமத்தில் இருந்த புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பிரகாஷ். அதே நேரம் அங்கு நவீன் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அது பேக் என்று சொல்லும் அளவுக்கெல்லாம் இல்லை, ஒரு துணிப்பை போல இருந்தது. அதில் 2 கத்திகள் மட்டும் இரத்த கரையுடன் இருந்ததை தவிர வேறு எதுவுமே கிடைக்கவில்லை. இதை மட்டும் வைத்துக்கொண்டு யார் இதை இங்கு கொண்டு வந்து போட்டது, யார் கொலை செய்தது, யாரை கொலை செய்தார்கள் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். போன் செய்து தகவல் சொன்னவரிடம் சென்றவன், இந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்று கேட்டான். இது என்னோட தோட்டம்தான். காலையில செடிங்களுக்கு உரம் வச்சு தண்ணீர் பாய்ச்சலான்னு நினைச்சுக்கிட்டு வந்த போதுதான் இங்க ரத்த கரையோட பை கிடந்ததை பார்த்துட்டு உங்களுக்கு போன் செஞ்சேன் என்று சொன்னார் அவர். மேற்கொண்டு நவீன் அவரிடம் ஏதோ கேட்க வாயை திறந்த சமயம், அப்பா அப்பா என்று கத்திக்கொண்டு ஒரு சிறுவன் ஓடி வந்து கொண்டிருந்தான். இவர்களுக்கு அருகில் வந்த அந்த சிறுவன் சிறிது நேரம் மூச்சு வாங்கிவிட்டு, அப்பா, அங்க தோட்டத்துக்குள்ள யாரோ விழுந்து கிடக்குறாங்க, உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு என்று பயந்து கொண்டே சொன்னான். அதை கேட்ட நவீனும் தோட்டத்தின் சொந்தக்காரரும் சிறுவன் காட்டிய இடத்தை நோக்கி வேகமாக ஓடினார்கள். அங்கு ஒருவன் வயிற்றில் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். அவன் அருகில் சென்ற நவீனும் உயிர் இருக்கிறதா என்று மூக்கருகில் விரலை வைத்து பார்த்தான். மெலிதாக மூச்சு வந்து கொண்டிருந்தது. மெலிதாக அவன் மூச்சு காற்று வருவதைக் கண்டு அவன் உயிருடன் இருப்பதை அறிந்த நவீன் பரபரப்பானான். தண்ணீர் எடுத்துக்கிட்டு வாங்க என்று தோட்டத்துக்காரரிடம் சொன்னான். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் வயலுக்கு பாய்ச்சுவதற்காக வாய்க்காலில் திறந்து விட்டிருந்த தண்ணீரை கொஞ்சமாக கையில் அள்ளி கொண்டு வந்து மயங்கி கிடந்தவனின் முகத்தில் தெளித்தார். முகத்தில் தண்ணீர் பட்டதும் அவனிடமிருந்து மெதுவாக முனகல் சத்தம் கேட்டது. முனகல் சத்தத்தை கேட்டதும் நவீன் அவனிடம்,
உன்னோட பேர் என்ன என்று கேட்டான். அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எப்படி வந்த? யார் உன்னை குத்துனது என்று கேட்டான். அவனிடமிருந்து ஏதோ முனகல் சத்தம் கேட்டது. ஆனால் என்ன சொன்னான் என்று அங்கிருந்த 3 பேருக்குமே கேட்கவில்லை. நவீன் அவனது வாய்க்கு அருகில் தன் காதை கொண்டு சென்று உன்னிப்பாக கூர்ந்து கேட்டான். மனோஜ் என்ற வார்த்தையை முனகலாக அவனது வாயிலிருந்து கடைசியாக வெளிப்பட்டது. அத்துடன் அவன் உயிர் அவன் உடலை விட்டு பிரிந்து சென்றது. அத்தியாயம் 6. கீழே கிடந்ததை குனிந்து எடுத்தார் பிரகாஷ். அது ஒரு டிரைவிங் லைசன்ஸ். அந்த லைசன்ஸில் இருந்தவனின் புகைப்படத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் பிரகாஷ். இவன் இவன் இவனை தானே நேத்து ஸ்டேஷனுக்கு மாரிமுத்து கூட்டிக்கிட்டு வந்தாரு. இவனோட 2 பேர் இருந்தாங்களே, அதுக்குள்ள எப்படி இங்க இறந்து கிடக்குறான் என்று யோசித்தார். அப்போதுதான் அவருக்கு நினைவுக்கு வந்தது, இவனையும் சேர்த்து மூவரையும் பாரில் சண்டை போட்டதாக புகாரின் பேரில் மாரிமுத்து அழைத்து வந்திருந்ததும், அவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் 1 மணி நேரம் இருக்க வைத்துவிட்டு வீட்டிற்கு அனுப்பிவிட தான் சொன்னதும் நினைவுக்கு வந்தது. லைசன்ஸில் பெயர் தினேஷ் என்று இருந்தது. திடீரென்று பிரகாஷுக்கு தினேஷ் இறந்தவனாகவும் இருக்கலாம் அல்லது கொலை செய்தவனாகவும் இருக்கலாமே என்ற சந்தேகம் வந்தது. வேறு வழியே இல்லை. மோப்பனாயை வரவழைத்து விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து போன் செய்து வர சொல்லிவிட்டு போனை வைத்தார். பிரகாஷ் போனை வைத்த அடுத்த நொடி நவீனிடமிருந்து போன் வந்தது. போனில் வந்து கொண்டிருந்த அழைப்பிற்கு அனுமதி அளித்து எடுத்து பேசினார். நவீன் அங்கு காட்டில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டு கடைசியாக அவனை யார் இப்படி செய்தது என்று தான் கேட்டதற்கு மனோஜ் என்ற பெயரை சொல்லிவிட்டு இறந்து விட்டான் என்பதையும் சொன்னான். பிரகாஷ் அவனிடம், இறந்து போனவன போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். சிறிது நேரத்தில் அவரின் போனுக்கு 2 போட்டோக்கள் வந்தது. அந்த போட்டோவை ஓபன் செய்து பார்த்த உடனேயே அவருக்கு நேற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்த 3 பேரில் இவனும் இருந்தான் என்பது தெளிவாக தெரிந்தது. நவீனுக்கு போன் செய்த பிரகாஷ் அவனிடம், பாடிய ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சுட்டு நேர ஸ்டேஷனுக்கு போய் நேற்று பார்ல தகராறு செஞ்சதா கைது பண்ணி கொண்டு வந்த 3 பேரோட அட்ரஸ மாரிமுத்து வாங்கி வச்சிருப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு போய் அங்க அவங்க இருக்காங்களான்னு பாரு. அப்படி அவங்க அங்க இருந்தா அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு வா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். சற்று நேரத்தில் மோப்பனாய் சகிதமாக வந்த ரவியிடம் விஷயத்தை சொல்லி பாடி இருந்த இடத்திற்கு கூட்டிச் சென்று காட்டினார் பிரகாஷ். பாடியை சிறிது நேரம் மோப்பம் பிடித்த நாய் சற்று தொலைவிற்கு சென்று ஓரிடத்தை 2-3 முறை சுற்றி வந்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி வேகமாக ரவியையும் இழுத்து கொண்டு ஓடியது. ரவியின் பின்னாலேயே பிரகாஷும் சென்றார். அங்கிருந்து அவர்களை இழுத்து கொண்டு ஓடிய நாய் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேல் சென்றதும் அங்கு வந்த ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டின் கொல்லைப்புறத்தில் கிணற்றடிக்கு சென்று சிறிது நேரம் நின்று மோப்பம் பிடித்துவிட்டு அந்த வீட்டின் வாசப்படி வரை சென்றுவிட்டு திரும்பவும் கிணற்றடிக்கு வந்து நாய் படுத்து கொண்டது. மூடியிருந்த அந்த வீட்டின் கதவை சென்று தட்டிய பிரகாஷ் வீட்டின் கதவை திறந்தவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். வீட்டுக்குள்ளிருந்து வந்தது கணேஷ். திடீரென்று தன் வீட்டு வாசற்படியில் இன்ஸ்பெக்டர் பிரகாஷை பார்த்த கணேஷும் அதிர்ச்சி அடைந்தான். முதலில் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்ட கணேஷ், என்ன இன்ஸ்பெக்டர், நேத்திக்கே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு என் வீட்டு தேடி வந்திருக்கிறீங்க என்று கேட்டான். கணேஷ் கேட்டதற்கு பதில் சொல்லாமல், நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த என்று கேட்டார் பிரகாஷ். எதுக்கு இன்ஸ்பெக்டர் அதை கேக்குறீங்க என்று கேட்டான் கணேஷ். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, அதுக்கப்புறமா நான் எதுக்கு கேட்கறேன்னு சொல்றேன் என்று கொஞ்சம் கோபத்துடன் சொன்னார் பிரகாஷ். வீடு கட்டுறதுக்காக ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டிருந்தேன். அவர் வர சொன்னதுனால நான் நேத்து ராத்திரி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். போன இடத்துல லேட் ஆனதுனால அங்கே தங்கிட்டு காலையில தான் வந்தேன் என்று சொன்னான் கணேஷ். யார் வீட்டுக்கு போயிருந்த, எங்க இருக்கு அவர் வீடு என்று கேட்டார் பிரகாஷ். அவர் பேரு மனோஜ்குமார் என்று சொல்லிவிட்டு மனோஜ் டெக்ஸ்டைல் ப்ராசஸ் ஓனரோட வீட்டு அட்ரஸை கொடுத்தான் கணேஷ். அதே நேரம் அங்கு நவீன் பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டு ஸ்டேஷனில் இருந்து அட்ரஸை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து சென்றான். அது ஒரு பேச்சுலர்ஸ் தங்கும் விடுதியின் அறை. நவீன் அந்த அறையின் கதவை தட்டியதும் கதவு தானாக திறந்து கொண்டது. கதவு தன் போக்கில் திறந்து கொண்டதை பார்த்து குழப்பமடைந்த நவீன் அந்த குழப்பத்துடனேயே அந்த அறைக்குள் நுழைந்தான். அங்கு அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. அங்கு ஒருவன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தான். அறைக்குள் ஒருவன் பிணமாக கிடப்பதை பார்த்த நவீன் அறையை விட்டு வெளியே வந்து பக்கத்து அறைகளில் தங்கி இருப்பவர்களிடம் சென்று விசாரித்தான். அந்த அறையில் தர்ஷன், கண்ணன், தினேஷ், வினோத் என்ற 4 பேர் தங்கியிருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு வேலைக்கு சென்று வந்ததாகவும் சொன்னார்கள். அதை தவிர அங்கிருந்தவர்களுக்கு அவர்களை பற்றி வேறு எந்த தகவலும் தெரியவில்லை. திரும்பவும் அந்த அறைக்குள் நுழைந்த நவீன் அங்கிருந்த பொருட்களில் தங்களுக்கு தேவையான தகவலோ தடயமோ ஏதாவது கிடைக்கிறதா என்று துழாவி பார்த்தான். அங்கிருந்த ஒரு டிராவில் ஆதார் கார்டுகள் கிடைத்தது.
அதிலிருந்த போட்டோவை வைத்து பார்த்து இந்த அறையில் இறந்து கிடப்பவனின் பெயர் தர்ஷன் என்பதும் அங்கு காட்டில் மனோஜ் என்ற பெயரை உச்சரித்துவிட்டு இறந்தவனின் பெயர் வினோத் என்பதும் தெரிந்தது. அதை தவிர மற்றும் 2 ஆதார் கார்டுகள் இருந்தது. அதில் ஒருவனின் பெயர் தினேஷ் என்றும் மற்றொருவனின் பெயர் கண்ணன் என்றும் இருந்தது. உடனே போட்டோ எடுத்து பிரகாஷுக்கு போன் செய்த நவீன் அவரிடம் இங்கு நடந்ததை சொல்லி கண்ணனையும் தினேஷையும் கண்டுபிடித்து விட்டால் இந்த கொலைகளுக்கு யார் காரணம் என்று கண்டுபிடித்து விடலாம் என்றும் நம்பிக்கை சொன்னான். நவீன் சொன்னதை கேட்டதும் பிரகாஷ், தினேஷ் இங்க செத்து போய் கிடக்குறான், அதனால மிச்சம் இருக்கிற கண்ணனை கண்டுபிடிச்சா போதும் என்று சொன்னவர், அவனை பத்தி வெளியில விசாரி, இன்னைக்கு அவனை கண்டிப்பா புடிச்சே ஆகணும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். பிரகாஷ் போனை வைத்துவிட்டு கணேஷிடம், இங்க பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்குது, அங்கிருந்து மோப்ப நாய் உங்க வீட்டுக்கு தான் வந்து உங்க வீட்டு வாசற்படிக்கு வந்துட்டு கிணத்தடிக்கு போயிடுச்சு, அதனால நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் என்று சொல்லி கையோடு அவனை அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார். அத்தியாயம் 7. கொலையாளியை கண்டுபிடிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட மோப்பனாய் கணேஷின் வீட்டிற்கு சென்றதால் கணேஷ் மீது சந்தேகப்பட்டு காவல் நிலையத்திற்கு அவனை அழைத்துச் சென்றார் பிரகாஷ். காவல் நிலையத்தில் கணேஷை விட்டுவிட்டு பாரன்சிக் விஷ்ணுவுக்கு போன் செய்த பிரகாஷ் விஷ்ணுவிடம், எங்க இருக்க, ஏதாவது உருப்படியான தகவல் கிடைச்சிச்சா என்று கேட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷனுக்கு வந்துருவேன், அங்க வந்து எல்லாத்தையும் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் விஷ்ணு. விஷ்ணு வருவதற்குள் மனோஜுக்கு போன் செய்து ஸ்டேஷனுக்கு வர சொல்வோம் என்று எண்ணியவர் போனை எடுத்து மனோஜின் நம்பருக்கு டயல் செய்தார். தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என்று வந்ததால் திரும்பவும் கால் செய்த போது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. அதற்குள் ஸ்பாட்டில் ஃபார்மாலிட்டிகள் அனைத்தையும் முடித்துவிட்டு காவல் நிலையம் வந்து சேர்ந்த பாரன்சிக் விஷ்ணு பிரகாஷிடம், ஸ்பாட்ல 2-3 கைரேகைகள் கிடைச்சிருக்குது என்று சொன்னார். வேற ஏதாவது தடயம் கிடைச்சதா என்று கேட்டார் பிரகாஷ். இல்ல, கைரேகையை தவிர வேற எதுவுமே கிடைக்கல என்று சொன்னார் விஷ்ணு. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என்று சோர்வா அல்லது குழப்பமா என்று தெரியாத முகபாவனையுடன் இருந்த விஷ்ணுவை பார்த்து கேட்டார் பிரகாஷ். உடம்புக்கு எதுவும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான் என்று சொன்னார் விஷ்ணு. சற்று நேரம் விஷ்ணுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த பிரகாஷ் லாக்கப்பில் இருந்த கணேஷை காட்டி, நடந்த கொலைகளை செஞ்சதா சந்தேகப்படுற 3 பேர்ல இவனும் ஒருத்தன், இவனோட கைரேகையை எடுத்து ஸ்பாட்ல கிடந்த கைரேகையோட ஒப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லு என்று சொன்னார். மேலும், என் சந்தேக வளையத்துல இருக்கிற இன்னொருத்தரோட போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு, அவனை வீட்டுல போய் கொத்த ஆளை அமுக்கி பிடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஸ்டேஷனை விட்டு சென்றார். முதலில் மனோஜோட கம்பெனிக்கு போகலாமா இல்ல வீட்டுக்கு போகலாமா என்று யோசித்தவர், பக்கத்தில் இருந்த கம்பெனிக்கே முதல்ல போகலாம் என்று கம்பெனியை நோக்கி ஜீப்பை செலுத்தினார். மனோஜ் டெக்ஸ்டைல்ஸ் ப்ராசஸுக்கு பிரகாஷ் செல்லும் போது அங்கு மனோஜ் இல்லை. மேலாளரிடம் மனோஜை பார்க்க வேண்டும் என்று சொன்னார் பிரகாஷ். மனோஜ் சார் இன்னும் இங்க வரலையே என்று சொன்னார் மேலாளர். வழக்கமா கம்பெனிக்கு எத்தனை மணிக்கு வருவாரு என்று கேட்டார் பிரகாஷ். டெய்லி காலையில 9ல இருந்து 9:10க்குள்ள வந்துருவார் என்றார் மேலாளர். இன்னைக்கு ஏன் இன்னும் அவர் வரல? மனோஜ் வெளியூர் எங்கேயும் போயிட்டாரா என்று கேட்டார் பிரகாஷ். இன்னைக்கு அவர் வெளியூர் எங்கேயும் போறதா பிளான் இல்ல சார், கம்பெனியில ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அது சரி செய்ய ஆட்கள் வர்றதுனால அவர் இன்னைக்கு சீக்கிரமாவே வருவதா தான் சொல்லி இருந்தாரு. ஆனா இன்னும் வராதனாலதான் அவருக்கு போன் கூட செஞ்சு பார்த்தேன், அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார் என்றார் மேலாளர். அவர் கம்பெனிக்கு வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியவர் நேராக மனோஜின் வீட்டை நோக்கி சென்றார். மனோஜின் வீட்டிற்கு சென்ற பிரகாஷ் அங்கு மனோஜ் இல்லாததை கண்டு அதிருப்தி அடைந்தாலும் வந்ததற்கு மனோஜின் கைரேகை பதிந்திருக்கும் பொருளை எடுத்துச் செல்லலாம் என்று அவனது அறைக்கு சென்று தேடினார். அந்த அறையில் ஒரு மடிக்கணினி கிடைத்தது. எப்படியும் மடிக்கணினியை மனோஜ் மட்டுமே பயன்படுத்தி இருப்பார் என்பதால் கைக்குட்டையை வைத்து மடிக்கணினியை எடுத்துச் சென்று வண்டியில் வைத்தார். அந்த வீட்டில் இருந்த வேலைக்காரரிடம், மனோஜ் வந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்ப போனவருக்கு அப்போதுதான் ஒன்று நினைவுக்கு வந்தது. போன முறை இந்த வீட்டுக்கு வந்தபோது வீட்டோட பின்பக்கத்துல புதுசா தோண்டுன மூடின ஒரு சின்ன மண்மேடு இருந்ததை பார்த்ததும், அது சமயம் விஷ்ணு முக்கியமான விஷயம்னு சொல்லி கூப்பிட்டதுனால அதை அப்படியே விட்டுட்டு போனதும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. வீட்டின் ஓரத்தில் சாய்த்து வைத்திருந்த மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு முன்பு பார்த்த மண்மேட்டிற்கு சென்றார். அந்த இடத்தை ஒரு 3 அடி ஆழம் தோண்டியிருப்பார். அடுத்து வெட்டுவதற்காக மண்வெட்டியை ஓங்கும் போது அவரது மொபைலில் அழைப்பு மணி அடித்தது. யார் அழைப்பது என்று எடுத்து பார்த்தார். அழைப்பில் விஷ்ணு என்று வந்து கொண்டிருந்தது. ஓங்கிய மண்வெட்டியை தோண்டிய குழியில் ஒரு வெட்டு வெட்டிவிட்டு போனை எடுத்து இணைப்பை ஏற்படுத்தி பேச ஆரம்பித்தார். அந்த முனையில் பேசிய விஷ்ணு, ஸ்பாட்ல கிடைச்ச 3 கைரேகைகள்ல ஒண்ணு கணேஷோட ஒத்து போகுது சார் என்று சொன்னார். சரி, நீ சீக்கிரமா அறிக்கையை தயார் செஞ்சு கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து விடு என்று சொன்னவர் கான்ஸ்டபிள் மாரிமுத்துவிடம், கணேஷ் மேல முதல் தகவல் அறிக்கை போடுறதுக்கு தயார் செய்ய சொல்லிடு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார்.
போன் பேசி முடித்துவிட்டு ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் போக வேண்டும் என்பதால் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு சென்று எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு போகலாம் என்று மண்வெட்டியை கையில் எடுத்த பிரகாஷ் குழிக்குள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அங்கு ஒரு எலும்புக்கூட்டின் தலை மட்டும் இருந்தது. அந்த எலும்புக்கூட்டின் தலையை பார்த்ததும் முதலில் கிடைத்த 2 எலும்புக்கூடுகளில் ஒரு தலை மட்டும் காணாமல் போயிருந்தது அல்லவா, அதுதான் இது என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. வண்டியிலிருந்து ஒரு பாலித்தீன் உரையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த எலும்புக்கூட்டின் தலையை எடுத்து அதில் பத்திரப்படுத்தி கொண்டவர் காவல் நிலையத்தை நோக்கி விரைந்தார். பிரகாஷ் காவல் நிலையத்துக்குள் நுழையும் போது சரியாக சப் இன்ஸ்பெக்டர் நவீன் போன் செய்தான். சார், கண்ணன் கிடைச்சிட்டான், அவனை கூட்டிக்கிட்டு நான் ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். விஷ்ணுவிடம் வந்து எலும்புக்கூட்டின் தலையை கொடுத்த பிரகாஷ், நமக்கு கிடைச்ச 2 எலும்புக்கூட்டுல தலையில்லாத எலும்புக்கூட்டோட டிஎன்ஏவும் இந்த தலையோட டிஎன்ஏவும் ஒத்து போகுதான்னு டெஸ்ட் பண்ணி அறிக்கை தயார் செஞ்சிரு என்று சொன்னார். சற்று நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் நவீன் கண்ணனை கூட்டிக் கொண்டு காவல் நிலையத்துக்குள் நுழைந்தான். அத்தியாயம் 8. நவீன் கண்ணனை காவல் நிலையத்திற்குள் கூட்டி வந்தான். அப்போதுதான் பிரகாஷுக்கு மனோஜின் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த மடிக்கணினி நினைவுக்கு வந்தது. அதை எடுத்து விஷ்ணுவிடம் கொடுத்து அதில் இருக்கும் கைரேகையையும் எடுத்து பரிசோதனை செய்து பார் என்று சொல்லிவிட்டு கண்ணனிடம் வந்தார். கண்ணனின் அருகில் வந்த பிரகாஷ், எதுக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் கொலை பண்ணுன என்று கேட்டார். ஐயோ சார், நான் யாரையும் கொலை பண்ணல, அவங்க இறந்து போனதே எனக்கு இன்னைக்குதான் சார் தெரியும் என்று சொன்னவன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ நானே எதுக்கு சார் கொலை பண்ண போறேன் என்று கேட்டான் கண்ணன். ஒழுங்கா நல்ல முறையில கேட்கும் போதே உண்மைய சொல்லிடு, இல்ல போலீஸ் அடி வாங்கிட்டு தான் பேசுவேன்னா அதுக்கும் நாங்க தயார் என்று சொன்னார் பிரகாஷ். சத்தியமா நான் கொலை பண்ணல சார், அந்த நேரத்துல நான் இந்த ஊர்லயே இல்ல என்று சொன்னான் கண்ணன். இந்த ஊர்ல இல்லைன்னு சொன்னா வேற எங்க போயிருந்த? 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் பார்ல ஒரு ஊழியரை சண்டைக்கு இழுத்து அடிச்சுட்டதுனால எங்க நம்மளையும் போலீஸ் பிடிச்சிருமோன்ற பயத்துல நான் திருச்சிக்கு என் மாமா வீட்டுக்கு போயிட்டேன் சார் என்று சொன்னான் கண்ணன். ஓ மாமாவோட போன் நம்பரை கொடு என்று கேட்டு வாங்கி கொண்ட பிரகாஷ் கான்ஸ்டபிள் மாரிமுத்துவை அழைத்து அவரிடம் அந்த நம்பரை கொடுத்து, இந்த நம்பருக்கு போன் செஞ்சு கண்ண 2 நாட்களும் அங்கதான் இருந்தானான்னு உறுதி செஞ்சுக்கோ என்று சொன்னார். கான்ஸ்டபிளிடம் சொல்லிவிட்டு கண்ணனின் சட்டைக்காலரை பிடித்து இழுத்து கொண்டு லாக்கப்பிற்கு சென்றார் பிரகாஷ். லாக்கப்பிற்குள் சென்ற கண்ணன் அங்கிருந்த கணேஷை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். அதே சமயம் கண்ணனை பார்த்த கணேஷும் அதிர்ச்சி அடைந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கண்ணனை பார்க்காதது போல முகத்தை திருப்பிக் கொண்டான். இவை அனைத்தையும் பார்த்து விட்டாலும் பார்க்காதது போல கண்ணனை லாக்கப்பின் ஒரு மூலைக்கு அழைத்துச் சென்றார் பிரகாஷ். மூலைக்கு சென்றதும் கையில் வைத்திருந்த லத்தியால் அவன் காலில் 4 விளாசு விளாசினார். எதுக்காக கொலை பண்ணுனன்ற உண்மையை சொல்லிடு, இப்பவே உண்மையை சொல்லிட்டா நீ உயிரோடையாவது இருப்ப, இல்லனா லாக்கப்ல கட்டி தொங்க விட்டுட்டு நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்னு கேச முடிச்சிருவேன் என்று சொன்னார் பிரகாஷ். ஆனால் அப்பொழுதும் அவன் அழுது கொண்டு உண்மையை சொல்லாமல் நின்று கொண்டிருக்க வேகமாக வெளியே சென்ற பிரகாஷ் டேபிள் மேலிருந்து தான் மனோஜின் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருந்த மனோஜின் போட்டோவை எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் காட்டி, இவன் யாருன்னு தெரியுதா என்று கேட்டார். போட்டோவை நன்றாக உற்று பார்த்த கண்ணன், யாருன்னு தெரியலையே சார் என்று சொன்னான். கணேஷை அவனிடம் காட்டி, இவன் யாருனாவது தெரியுதா என்று கேட்டார் பிரகாஷ். இல்ல சார், இதுக்கு முன்னாடி இவரை நான் பார்த்ததே இல்ல என்று சொன்னான் கண்ணன். கான்ஸ்டபிளை அழைத்த பிரகாஷ், மாரிமுத்து, இவன் உண்மையை சொல்ல மாட்டான் போல இருக்கு, அந்த எலக்ட்ரிக் சேரை எடுத்துக்கிட்டு வாங்க, இவனுக்கு கரண்ட் ஷாக் வச்சாதான் இவன் சரிப்பட்டு வருவான், இவனுக்கு கரண்ட் ஷாக் வைக்கிறதுல உண்மையை சொல்லட்டும், இல்ல பைத்தியம் பிடிச்சு ஊருக்குள்ள தலைய பிச்சுக்கிட்டு அலையட்டும் என்று சொன்னார். கான்ஸ்டபிள் மாரிமுத்து அந்த சேரை எடுத்துக்கொண்டு வந்து போட்டு அதில் கண்ணனை அமர வைத்து அவன் கையையும் காலையும் அதிலிருந்த லாக்கில் வைத்து கட்டினார். கண்ணனின் தலையில் ஒயரில் சுற்றப்பட்ட அந்த வளையத்தை வைத்துவிட்டு அந்த பிளக்கை எடுத்துக்கொண்டு சென்று ஸ்விட்ச் பாக்ஸில் நுழைத்துவிட்டு ஸ்விட்சை போட்டார். ஸ்விட்சை போட்டதும் கண்ணனின் உடலில் மின்சாரம் பாய்ந்து அவன் உடல் உதறியது. 20 நொடிக்குள் வேணா சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் என்று கத்தினான் கண்ணன். ஸ்விட்சை ஆஃப் செய்து விட்டு வந்த பிரகாஷ், கேட்கிற வழியில கேட்டாதான் எல்லா உண்மையும் சொல்லுவீங்க போல இருக்கு என்று சொல்லிவிட்டு, இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு என்று கேட்டார். சற்று நேரம் தன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்ட கண்ணன், சார் நான் இப்பவும் சொல்றேன், நான் கொலை செய்யல, ஆனா யாரு கொலை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொன்னான். யார் அவங்க என்று கேட்டார் பிரகாஷ். லாக்கப்பில் இருந்த கணேஷையும் போட்டோவில் இருந்த மனோஜையும் கை காட்டிய கண்ணன், இவங்க 2 பேரும் தான் சார் என் நண்பர்களை கொலை செஞ்சிருக்கணும் என்று சொன்னான். இவங்க எதுக்கு உன் நண்பர்களை கொலை செய்யணும், இவங்களுக்கும் உன் நண்பர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் பிரகாஷ். சம்பந்தம் இருக்கு சார், இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு பகை இருக்கு என்று சொன்னான் கண்ணன். என்ன பகை, விளக்கமா சொல்லு என்று கேட்டார் பிரகாஷ். நண்பர்கள் நாங்க 4 பேர் இல்ல சார், மொத்தம் 6 பேர்.
ஏற்கனவே இறந்து போன சேகரும் பழனியும் எங்களோட நண்பர்கள் தான். ஒரு நாள் ராத்திரி சுமார் 9 மணி இருக்கும். நாங்க நண்பர்கள் 6 பேரும் தண்ணி அடிச்சுட்டு போதை பத்தலன்னு கஞ்சா வாங்கி புகைச்சிட்டு ஊருக்குள்ள ஒதுக்குப்புறமா இருந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போறதுக்காக பஸ் பிடிக்கிறதுக்காக நடந்து போய்கிட்டு இருந்தோம். அங்க இந்த போட்டோல இருக்கிறவரும் ஒரு பொண்ணும் காருக்கு பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணோட இந்த போட்டோவுல இருக்கிறவர் பார்த்ததும், சேகர் இவன் தான் என்ன வேலையை விட்டு தூக்குனவன். இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு எப்படியாவது அவளை அனுபவிச்சே ஆகணும் என்று சொன்னான். ஆனா நான் எவ்வளவோ வேணான்னு சொல்லியும் அவங்க கேட்காம அவங்க 2 பேரையும் நோக்கி போனாங்க. நான் நமக்கு எதுக்கு வம்புன்னு அங்கிருந்து தனியா போயிட்டேன். நான் அங்கிருந்து போன போது கஞ்சா போதையில் இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணோட பக்கத்துல இருந்தவனை அடிச்சு போட்டுட்டு அவளை பாலியல் பலாத்காரம் செய்ய வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போனாங்க. ஆனா அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அடுத்த நாள் மாலை அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போனதா செய்தித்தாள்ல படிச்சேன். அப்போ என் அறையில தூங்கிக்கிட்டு இருந்த என் நண்பர்களை எழுப்பி கேட்டதும் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டுதா அவங்க சொன்னாங்க. நான் யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்துல போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுச்சு அந்த போட்டோல இருக்கிறவரு அந்த பொண்ண கல்யாணம் செஞ்சுக்க இருந்தாருன்னும் லாக்கப்பில் இருந்த கணேஷை காட்டி இவர் அந்த பொண்ணோட அண்ணன்கிறதும் அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு என்று சொன்னான் கண்ணன். அதே சமயம் பிரகாஷை அழைத்த விஷ்ணு மனோஜோட கைரேகையும் பொருந்தி போகுது என்று சொன்னவர் கொலை நடந்த இடத்துல கிடைச்ச 3வது கைரேகை யாரோடதுன்னு இன்னும் தெரியவே இல்லை என்று சொன்னார். அத்தியாயம் 9. கொலை நடந்த இடத்துல கிடைச்ச 3வது கைரேகை யாரோடதுன்னே இன்னும் தெரியல என்று விஷ்ணு சொன்னார். விஷ்ணு சொன்னதை கேட்ட பிரகாஷ், அந்த கைரேகை அவங்களோட நண்பர்கள் வேற யாராவது அவங்களோட அறைக்கு வந்து போன போது பதிஞ்சிருக்கலாம். இல்ல இவங்க மனோஜ் கணேஷ் 2 பேருக்கும் உதவி செஞ்சவனாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் முக்கிய குற்றவாளி 2 பேர் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. இனி அந்த 3வது ஆளை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அப்படி கண்டுபிடிக்க முடியலனாலும் ஒரு நஷ்டமும் இல்ல என்று சொன்னார். சப் இன்ஸ்பெக்டர் நவீனை அழைத்து மனோஜ் கணேஷ் 2 பேர் மீதும் விரைவா எஃப்ஐஆர் பதிஞ்சு கணேஷ நீதிமன்றத்துல ஒப்படைச்சிட்டு மனோஜ் மேல அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிடு என்று சொன்னவர், முடிஞ்சா அவனை சுட்டு பிடிக்கிறதுக்கும் உத்தரவையும் வாங்கிடு என்று சொன்னார். நவீன் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய துவங்க கான்ஸ்டபிள் மாரிமுத்துவை அழைத்து கண்ணனை விடுதலை செய்துவிடு என்று சொன்னார். லாக்கப்பிலிருந்து வெளியே வந்த கண்ணனை பார்த்து, வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது, நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து நீதிமன்றத்துல சாட்சி சொல்லணும் என்று சொல்லி அவனை வெளியே அனுப்பினார். விஷ்ணுவிடம் திரும்பிய பிரகாஷ், எனக்கு கொஞ்சம் வெளியில முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லி விட்டு சென்றார். இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் வெளியில் சென்ற பின் சிறிது நேரம் கழித்து காவல் நிலையத்தின் எதிரில் இருந்த தெருமுனையில் இருந்த டீ கடையிலிருந்து கண்ணன் வெளியில் வந்தான். பிரகாஷ் சென்று விட்டார் என்பதும் தன்னை யாரும் காவல் நிலையத்திலிருந்து பின்தொடரவில்லை என்பதையும் உறுதி செய்து கொண்ட கண்ணன் போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்து, இப்ப நீ வரலாம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் டீ கடையின் மறைவில் ஒரு பைக் வந்து நின்றது. அந்த பைக்கில் தலைக்கவசம் அணிந்த ஒருவன் இருந்தான். அவன் கண்ணனை பார்த்து கட்டை விரலை உயர்த்தி காட்டியதும் கண்ணன் பைக்கில் ஏறி அமர்ந்தான். கண்ணன் ஏறி அமர்ந்ததும் பைக் சீறிக்கொண்டு பறந்தது. போகும் வழியெல்லாம் தங்களை யாராவது தொடர்ந்து வருகிறார்களா என்று கண்ணன் பார்த்து கொண்டே வந்தான். 10 கிலோமீட்டர் நகரத்திலிருந்து வெளியே சென்றதும் வண்டி ஒரு ஒற்றையடி பாதையில் பிரிந்து சென்றது. அந்த பாதையின் இருமருங்கிலும் முட்கள் புதர்கள் போல வளர்ந்திருந்தது. அந்த வழியில் 3 கிலோமீட்டர் சென்றதும் ஒரு பாழடைந்த பங்களா தெரிந்தது. அந்த பங்களாவின் ஓரத்தில் வளர்ந்திருந்த ஒரு புதரில் வண்டியை கொண்டு போய் மறைத்து வைத்துவிட்டு அவர்கள் இருவரும் பங்களாவிற்குள் நுழைந்தார்கள். அதில் வண்டி ஓட்டி வந்தவன் அவன் முகத்தை துணியால் மறைத்து கட்டியிருந்தான். அந்த பங்களா பாதி சிதிலமடைந்திருந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் அதன் மேற்கூரை பெயர்ந்து விழலாம் என்ற நிலையில் இருந்தது. அவர்கள் அப்படியே நடந்து பங்களாவின் அடுத்த பகுதிக்கு சென்றார்கள். அந்த பகுதி ஓரளவுக்கு நன்றாக இருந்தது. அங்கு அனைத்து அறைகளும் திறந்து கிடக்க ஒரு அறையின் கதவு மட்டும் பூட்டியிருந்தது. அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு இருவரும் உள்ளே சென்றார்கள். அங்கு மனோஜ் சேரில் கட்டி வைக்கப்பட்டிருந்தான். அவன் மயக்க நிலையில் இருந்தான். துணியால் முகத்தை மூடி இருந்தவனிடம் கண்ணன், இன்னும் எவ்வளவு நேரமாகும் இவனுக்கு மயக்கம் தெளிய என்று கேட்டான். நேரம் ஆயிடுச்சு, இந்நேரம் அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கணும் என்று சொன்னான் கண்ணன். கண்ணன் மனோஜின் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பினான். மயக்கம் தெளிந்து எழுந்த மனோஜ் அருகில் கண்ணன் இருப்பதை பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தான். அவனிடம், என்ன கடத்தினது நீயாடா? உனக்கு நான் எந்த கெடுதலும் செஞ்சதில்லையே, என்ன எதுக்கு கடத்தின என்று கேட்டான் மனோஜ்குமார். என்ன சொல்றீங்க? நான் உங்களை கடத்தினேனா? இது நம்புற மாதிரி இருக்கா? பணக்காரங்க நினைச்சாதான் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு எல்லாத்தையும் செய்ய முடியும். எங்களை மாதிரி ஏழைகள் ஒரு டேஷ கூட பிடுங்க முடியாது. உங்களை போன்ற பெரிய மனிதர்களை நாங்க எப்படி கடத்த முடியும் என்று கேட்டான் கண்ணன்.
இந்த வார்த்தையை நாம் எங்கோ பயன்படுத்தினோமே என்று மனோஜ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அங்கு யாரோ வரும் சத்தம் கேட்டது. கண்ணனும் முகமூடி போட்ட அவனும் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே விஷ்ணு சிரித்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவரை நோக்கி இருவரும் ஒரு அடி எடுத்து வைக்க உடனே துப்பாக்கியை எடுத்தவர், அப்படியே நில்லுங்க, இல்லைன்னா சுட்டுடுவேன் என்று சொன்னார். மனோஜுக்கு அப்போதுதான் கொஞ்சம் நிம்மதி பிறந்தது. அவர் யார் என்று தெரியாவிட்டாலும் அவர் எப்படியும் தன்னை காப்பாற்றி விடுவார் என்று நம்பினான். விஷ்ணு முகமூடி போட்டவனிடம், அந்த முகமூடியை கழட்டு என்று சொன்னார். அவன் முகமூடியை கழட்ட அவனை பார்த்த மனோஜ், விஷ்ணு இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவன் சித்தார்த். அத்தியாயம் 10. முகமூடியை கழட்டியதும் அவனை பார்த்த மனோஜ், விஷ்ணு இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவன் சித்தார்த். மனோஜின் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கும் பகுதியில் வசிப்பவன். இன்னும் சொல்ல போனால் அன்று பிரகாஷை மனோஜின் வீட்டிற்கு அழைத்து சென்றவன். நீ அன்னைக்கு பிரகாஷுக்கு உதவியா அவரை மனோஜோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனவன் தானே? நீ எதுக்கு இவரை கடத்தி வச்சிருக்கிற என்று விஷ்ணு கேட்டார். சார், இவன்லாம் உயிரோட வாழறதுக்கே தகுதி இல்லாதவன் சார். இவனை உயிரோட கடத்தி வச்சிருக்கிறதே தவறு. இந்நேரம் கொன்னு நாய்களுக்கும் நரிகளுக்கும் இவன் உடலை உணவா போட்டிருக்கணும் என்று கோபம் கொப்பளிக்க சொன்னான் சித்தார்த். ஏன் இவனை கொல்லணும்? அப்படி என்ன பாவம் செஞ்சான் இவன் என்று கேட்டார் விஷ்ணு. குறுக்கே புகுந்து பேசிய கண்ணன், சார், இவனை பத்தி நான் லாக்கப்ல சொன்னது ஒரு பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்டதும் அந்த பொண்ணு எதனால தற்கொலை செஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லாதது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது என்று சொன்னான். அத நான் சொல்றேன் என்று சொன்ன சித்தார்த், அனிதா என்னோட காலேஜ்ல படிச்சவ. காலேஜ்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அது அனிதா மட்டும்தான். யார் இந்த அனிதா? அவளுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்காதீங்க. அந்த அனிதா தான் கணேஷோட தங்க. அவ கல்லூரியில படிக்கும் போதே ஒருத்தனை காதலிச்சுக்கிட்டு இருந்தா. அனிதா கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே வீட்டுல சொல்லி கல்யாணம் செஞ்சுக்க போறதா அவங்க முடிவு செஞ்சிருந்தாங்க. காலேஜ் படிப்பு முடிஞ்ச ஒரு மாசத்துல யாரோ அனிதாவ அவளோட காதலனோட பார்த்துட்டு போய் அவ வீட்டுல சொல்லிட்டாங்க. அதனால அவங்க உடனே வேற ஒரு மாப்பிள்ளைய முடிவு செஞ்சு அனிதாவுக்கு தெரியாமலேயே பெண் பார்க்க வர வச்சிருக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளைய பார்த்ததும் அனிதாவுக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவன் தான் அனிதாவை 3 மாசத்துக்கு முன்னாடி ஈவ் டீசிங் செஞ்ச மனோஜ். வீட்டுல அவன் வேணாம், அவனை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு சம்மதிக்காம கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி இருக்காரு கணேஷ். அதுக்கு காரணம், கணேஷுக்கு வீடு கட்டுறதுக்காக மனோஜ் பணம் தரதா சொல்லி இருந்தாரு. மனோஜுக்கு அனிதாவை திருமணம் செஞ்சு வைக்கிறதோட தனக்கு ஒரு வீடு கட்டிக்கலான்ற ஆசையினாலதான் அனிதா சொன்னதை காதலியே வாங்கிக்கல கணேஷ். அந்த நேரத்துல அனிதாவோட காதலன் வேலை விஷயமா சென்னைக்கு போயிருந்தாரு. வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுங்கிறதுனால அவர்கிட்ட இப்பவே சொல்லி அவரோட வேலையில கவனத்தை செலுத்த விடாம செய்யக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு போன் செஞ்சு சொன்னா. நான் தான் அவகிட்ட, நிச்சயதார்த்தம் தானே நடக்க போகுது, உடனே கல்யாணமா நடந்துற போகுது, எதுக்கும் பயப்படாம இரு, எதுவும் நீ பயப்படுற அளவுக்கு நடந்துடாதுன்னு சொல்லிட்டு, எதுக்கும் உனக்கு வீட்டுல பார்த்த மாப்பிள்ளை கிட்ட பேசிப்பாரு, ஏற்கனவே ஒருத்தர் நீ காதலிக்கிறேன்னு சொன்னா அவர் விலகி போறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். அவளும் மனோஜுக்கு போன் செஞ்சு அவ காதலிக்கிற விஷயத்த சொல்ல, அவனும் நேர்ல வா பேசிக்கலான்னு சொல்லி இருக்கிறான். அதை நம்பி அவன் சொன்ன இடத்துக்கு அனிதா போய் பேசிக்கிட்டு இருந்த அன்னைக்கு தான் இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு என்று சொன்னான் சித்தார்த். சித்தார்த்தை தொடர்ந்து கண்ணன் அவனுக்கு தெரிந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான். சம்பவத்தன்னைக்கு நடந்தது எதேச்சையா நடந்தது இல்ல. அன்னைக்கு உண்மையிலேயே நடந்தது. மனோஜ் தான் தன்னுடைய நண்பர்களை போன் செஞ்சு அந்த இடத்துக்கு வரவழைச்சிருக்கிறான். அவ வேற ஒருத்தனை காதலிக்கிறதா சொல்றா. எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்குமே கிடைக்க கூடாது, அதனால அங்க வந்து அவளை நாசம் பண்ணிடுங்கன்னு சொல்லி அதுக்கு பணமும் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு நடந்ததுதான் உங்களுக்கே தெரியுமே என்று சொன்னான் கண்ணன். அனிதாவோட தற்கொலைக்கு காரணம் மனோஜ்குமார் தானு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் வரைக்கும் என்னால சரியா தூங்க கூட முடியல. என் நண்பர்கள் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சதும் என்னால எதுவுமே செய்ய முடியலன்ற குற்ற உணர்ச்சியில தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்த ஒரு நாள் இரவு அவங்க இந்த விஷயத்த அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதும் என்னால சும்மா இருக்க முடியல. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உண்மையை சொல்லிடலான்னு நினைச்சேன் என்று சொன்னான் கண்ணன். அனிதா இறந்து அதே ஒரு வாரத்துக்கு பின்னாடிதான் எனக்கும் அவகிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருந்துச்சு. அதுல அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் எழுதி அவளோட சந்தேகம் மனோஜ்குமார் மேலதான் இருக்குன்னு எழுதி இருந்தா. அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கிளம்பி போனேன். அதே நாள் தான் கண்ணனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான் என்று சொன்னான் சித்தார்த். நாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிட்டோம். 2 பேரும் ஒரே கேஸ பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறோங்கிறது அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஆனா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் இல்லாததுனால கான்ஸ்டபிள் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம் என்று சொன்னான் கண்ணன். அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு போன் வந்துச்சு.
போன்ல பேசினவரு அனிதாவோட காதலன்னும் நான் உங்களை சந்திக்க விரும்புறேன்னு சொல்லி நேர்ல சந்திச்சு பேச ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொன்னாரு. நாங்க 3 பேரும் பேசி வச்சு கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு இந்த கேஸ எல்லாரும் மறந்த பின் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் கொலை பண்றதுன்னு முடிவு பண்ணி இருந்தோம். அதன்படி இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னான் சித்தார்த். இந்த கொலை கேஸ்ல அனிதாவோட அண்ணன் கணேஷை எதுக்கு மாட்டி விட்டீங்க என்று கேட்டார் விஷ்ணு. இப்ப நான் சொன்ன அனைத்தும் அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் மனோஜ் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அமைதியா இருந்துட்டாரு. பணம் வாங்கிக்கிட்டு குற்றவாளிக்கு துணை போனதுக்காகத்தான் அவர் இப்போ ஜெயில இருக்காரு என்று சொன்னான் கண்ணன். அனிதாவோட சாவுக்கு காரணமான அத்தனை பேரும் எங்க கையால செத்து போனாங்க. இப்போ இவனும் எங்க கையால சாக போறான் என்று சொன்னான் சித்தார்த். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது என்று சொன்ன விஷ்ணு, அனிதாவோட காதலன் யார், அவனுக்கு போன் செஞ்சு அவனை இங்க வர வைங்க என்று சொன்னார். அதுக்கு அவசியமே இல்ல விஷ்ணு, அவன் யாருன்னு எனக்கு தெரியும் என்று தனக்கு பின்னால் இருந்து குரல் வருவதை கேட்டு திரும்பி பார்த்தார் விஷ்ணு. அங்கு துப்பாக்கியும் கையுமாக பிரகாஷ் நின்று கொண்டிருந்தார். வா பிரகாஷ், எனக்கு அப்பவே கொலை செஞ்சது இவனாத்தான் இருக்கும்னு சந்தேகமா இருந்துச்சு. அதனாலதான் அவனுக்கே தெரியாம இவனை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தேன் என்று கண்ணனை கை காட்டி சொன்னார் விஷ்ணு. இல்ல விஷ்ணு, கொலையாளி கண்ணன் இல்ல, அவன் வேற ஒருத்தன். அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று சொன்னார் பிரகாஷ். யார் அவன்? அனிதாவோட காதலன் தான் கொலகாரனா? அவன் இப்ப எங்க இருக்கிறான் என்று கேட்டார் விஷ்ணு. உண்மையான கொலகாரன் அனிதாவோட காதலன் தான். அவன் பேரு பிரகாஷ். அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கான். இப்போ ஓ முன்னாலதான் நிக்கிறான் என்று சொன்னார் பிரகாஷ். பிரகாஷ் சொன்னதை கேட்டதும் விஷ்ணு அதிர்ச்சி அடைந்தார். என்னது, நீதான் அனிதாவோட காதலனா? அப்படின்னா நீதான் எல்லாரையும் கொலை செஞ்சியா என்று கேட்டார் விஷ்ணு. ஆமா, இதுவரைக்கும் நடந்த கொலைகள் அனைத்தையும் நான் தான் பண்ணினேன். இனிமே நடக்க போற கொலை செய்ய போறதும் நான் தான் என்று சொன்னார் பிரகாஷ். பிரகாஷ் சொன்னதும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மனோஜ், வேணாம் சார், என்னை கொன்னுடாதீங்க, நான் தெரியாம அந்த தவறை செஞ்சுட்டேன், இனிமே எந்த பொண்ணையும் ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேன் என்று சொன்னான். பிரகாஷ் தன் கையில் வைத்திருந்த பையிலிருந்து 3 கத்திகளை எடுத்தார். அதிலிருந்து ஒரு கத்தியை தான் வைத்துக்கொண்டு மீதி 2 கத்தியை சித்தார்த்துக்கும் கண்ணனுக்கும் கொடுத்தார். வேணாம் பிரகாஷ், அவன் செஞ்ச தவறுக்கு அவனை சட்டத்தோட முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தருவோம். நீ சட்டத்தை உன் கையில எடுத்துக்காத என்று சொன்னார் விஷ்ணு. விஷ்ணு சொல்லிக் கொண்டிருக்கவே பிரகாஷின் கையில் இருந்த கத்தி மனோஜின் வயிற்றில் இறங்கியது. அதைத் தொடர்ந்து மற்ற 2 கத்திகளும் அவனின் நெஞ்சிலும் கழுத்திலும் இறங்கியது. நடந்ததை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த விஷ்ணுவிடம் வந்த பிரகாஷ், ஏன் காதலிக்காக ஆரம்பிச்சதாக இருந்தாலும் இந்த மனித உருவுல இருக்கும் மிருகங்களை வதைக்கிற புனிதமான வேலையத்தான் நான் இத்தோட நிறுத்த மாட்டேன். அனிதா மாதிரி இருக்கிற இன்னும் ஏராளமான பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள் குறைஞ்சு சுத்தமா இல்லாத போற வரைக்கும் தொடர போறேன் என்று சொன்னார் பிரகாஷ். நாங்க 3 பேரும் யார் தடுத்தாலும் இந்த களை எடுக்கிற வேலையை விடமாட்டோம் என்று மூவரும் கைகோர்த்து கொண்டு சொன்னார்கள். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீங்க 3 பேரா இனி இருக்கவே முடியாது என்று சொன்னவர், என்னோட சேர்த்து அது 4 பேர் என்று சொன்னார், அவர்களின் கையோடு தன் கை சேர்த்து. இதோட இந்த கதை முடிஞ்சது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.